யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகோமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். 24ஆம் அதிகாரம் இதுதான் கடைசி அதிகாரம். அந்த யோசுவா புஸ்தகத்தில் வெற்றியாளர் என்ற தலைப்பு ஆரம்பித்து அதை முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். போன 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேற்றிட்டார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ ஆபிரகாமில் ஆரம்பித்து உடன்படிக்கை பண்ணி பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னதுலேருந்து கர்த்தர் என்னென்னலாம் உடன்படிக்கை பண்ணாரோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அதுதான் இங்கே 14வது வசனத்தில் இருக்குது. கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகலை. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்கிறத இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தா அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். இங்கேயும் நிறைவேற்றி முடித்தார், இஸ்ரவேல் மக்களுக்கும் செய்து முடித்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் பாருங்கள், அதை நிறைவேறுகிறதையும் நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 2வது வசனத்தில் 24 கர்த்தர் அவர்களை சேவிக்கணும்னு சொல்கிறாரு. என்ன சேவிங்க, என்ன பின்பற்றுங்க, என்ன கவனிங்க, என்ன வர்ஷிப் பண்ணுங்க, என்ன ஆராதிங்க. இதை பல நேரத்தில் பாருங்கள், சேவிக்கிறத இல்லைன்னா கர்த்தரை ஆராதிக்கிறத, இது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த மார்க்கமாக இருக்கட்டும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வர்ஷிப் பண்ணுறதுன்றது ரொம்ப கனப்படுத்துறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவருக்கு நன்றி சொல்கிறது. கிறிஸ்தவத்தில் என்ன சொல்கிறோம், பாட்டை பாடி ஆராதிக்கிறோம். ஆராதனையில் கூடி வரும்போது ஜெபத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆராதனைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் கூடி வரும்போது இந்த கூடி வருகிற நேரம் ரொம்ப முக்கியம்னு பல நேரத்தில் கருதப்படுகிறது. இந்த கூடி வந்து இதில் இருந்துட்டால் போதுன்ற மாதிரி அது ஒரு வகையான ஆராதனை. கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை பின்பற்றுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா காலையில் ஏதோ கொஞ்சம் நேரம் வேதத்தை வாசிக்கிறது, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதையோ செய்கிறது போல பாருங்கள் ஆராதனைன்னு சொல்லப்படுது. ஆனால் பல நேரத்தில் பாருங்கள், சேவிப்பதும் கர்த்தரை பின்பற்றுகிறதும் கர்த்தரை ஆராதிப்பதும் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணுன்றது தான் உண்மை. நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே நாம் நடந்து கொள்ளுகிற நடக்கைகளின் மூலமாக, பேச்சின் மூலமாக, நம்மளுடைய செயல்களின் மூலமாக, இவைகளின் மூலமாக தான் கர்த்தரை ஆராதிக்கணுன்றது தான் கர்த்தர் சொல்லுகிற உண்மையான காரியம். பாருங்கள், பல நேரத்தில் பலர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறது, இல்லைன்னா ரொம்ப கனமாக ஆண்டவரை நடத்துகிறேன்னு தொட்டு கும்பிடுறது. ரோட்டில் போகிறப்பெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சிலுவையை பார்த்தா அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை ரொம்ப கனத்தோடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் போது எப்படி நிறைவேறுது? செயல் வடிவமாக நிறைவேறுது. சும்மா கர்த்தரும் நம்மளை பார்த்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு நம்ம மேலே வெறும் அன்பை மட்டும் காட்டிக்கிட்டு இல்லை. இந்த பிள்ளைங்க பிறந்து கொஞ்சம் நாள் ஆகும்போது ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் அங்கேருந்து நமக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, நம்ம இங்கே பைபிள் முத்தம் கொடுக்குற மாதிரி அவர் அங்கே இருந்துக்கிட்டு அவர் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோன்னு அப்படி பண்ணுறதில்ல. அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறாரு? செயல் வடிவத்தில் தான் வெளிப்படுத்துகிறாரு. வாக்கு தத்தத்தை கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதுனால பாருங்க, அவர் வாக்கு பண்ணதில் எவ்வளோ உண்மையாக இருக்காருன்றதை காண்பிக்கிறாரு. எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், நான் ஒரு வாக்கை கொடுத்தா அதுலேருந்து மாற மாட்டேன்றதை காண்பிக்கிறாரு. அதனால் 2வது நமக்கு என்ன புரியுதுன்னா, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு மாறவே இல்லை. நம்ம எவ்வளோ வழி மாறி போய் தூரம் போனாலும் திரும்ப வர்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு கவனிக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு இல்லையா, கெட்ட குமாரன் ஒரு ஒரு அந்த ஊமை கதையில் எல்லாம் அழகாக சொல்கிறாரு. தூரம் போயிட்டான், ஆனால் திரும்ப தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு அன்பை போல தான் தகப்பனுடைய அன்பு இருக்குது. கடவுள் அப்படி தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு, நம்மளை கவனிக்கிறாரு. அப்போ அவர் அன்பை வெளிப்படுத்துறது செயல் வடிவமாக தான் வெளிப்படுத்துகிறாரு. நம்ம வாழ்க்கையில் செயல் வடிவமாய் காரியங்கள் நடக்கிறதின் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம மேலே கொடுத்த உடன்படிக்கை, நம்ம மேலே செஞ்சிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் உண்மை நிலையை அப்படி வெளிப்படுத்துகிறாரு செயலின் மூலமாக. பெரும் பேச்சு இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப நான் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுனால இல்லை, சொல்கிறது போலவே நடந்து கொள்ளுகிறதுனால பண்ணுறாரு. அப்போ ஆராதனையும் செயல் வடிவமாக இருக்கணும். ஆராதனையும் சும்மா சொல்கிறதுனால இல்லை. பாட்டை பாடும்போது ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன்,
அப்படின்னு வெறும் பாட்டை பாடும்போதோ இல்லைன்னா சபையில் வந்து சொல்கிறதுனாலையோ அது ஆராதனை மட்டும் இல்லை. ஆராதனை அதோட முடிஞ்சு போகிறது, அதில் ஆரம்பிக்குது. அந்த சபையில் பாட்டை பாடுறோம் இல்லையா, பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு அன்பை வெளிப்படுத்துகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம கூடி வரும்போது சபை கூடி வருதல்ல இதெல்லாம் பண்ணுறோம். தனியாக இருக்கும்போது கூட உங்கள் ஜபங்களில் நீங்கள் அதை சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உங்களை விரும்புகிறேன், நேசிக்கிறேன், பிடித்துக்கொள்கிறேன், இதெல்லாம் உங்கள் தனி ஜபங்கள்லையும் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் இது வந்து ஒரு ஆரம்ப நிலை இல்லையா. ஆனால் எதில் முழுமை அடையுது, கர்த்தர் எப்படி செயல்களை செய்து அவர் நம்மை நேசிக்கிறார்ன்றதை காட்டுறாரோ, செஞ்ச உடன்படிக்கையெல்லாம் உண்மையாக இருக்கிறாருன்றதை காண்பிக்கிறாரோ, நமது வாழ்க்கையிலும் நாம் அவரை சேவிப்பதும் நம்ம அவரை ஆராதிப்பதும் நம்மளுடைய செயல்களினாலே அடங்கி இருக்கிறது. நம்ம செயல் தான், அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் யோசுவாவின் புஸ்தகத்தில் 24 வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி நிறைவேற்றி முடிஞ்சதுக்கப்புறம், கர்த்தரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு யோசுவா சொல்கிறாரு, எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. வசனம் என்ன பண்ணுறாராம், கூப்பிட்டு எல்லாரையும் தேவனுடைய சந்ததியில் வந்து நின்றார்கள், வந்து நிறுத்தியாச்சு. 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இப்போ முதல்ல இருந்து போயிட்டாரு, வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் நிறைவேறிடுச்சு. இப்போ இன்டென்ஷன் என்ன யோசுவாவுக்கு, கர்த்தர் எப்படி நடத்திட்டு வந்தாருன்றதை ஞாபகம் வச்சு கர்த்தரை விடாமல் பிடிச்சிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதை கடத்துறாரு, திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா பாருங்க, இவங்க பின்பற்றுகிறத, கர்த்தரை ஆராதிக்கிறத, அவரை சேவிக்கிறத தவறா புரிஞ்சுக்க கூடாது. சுற்றி பல தேசம் இருக்கு, பல தேசங்களுக்கு பல கடவுள்கள் இருந்தாங்க. பாருங்க, ஒவ்வொரு தேசம் ஒரு கடவுளை வச்சிருந்தாங்க. அவங்க கடவுள்களை செஞ்சு அந்த கடவுள் நம்பிக்கையோடு அவங்க வாழ்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைமை இருக்குது. அவங்க இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் கடவுளை பார்க்கணும், கடவுளுக்குன்னு ஒரு நேரம், இந்த மாதிரி பல தத்துவங்களை வச்சுருக்காங்க, கோட்பாடுகளை வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கடவுளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நேரத்தை கொடுத்துட்டு அப்புறம் மிச்சத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், அப்படி இல்லையே. அப்போ இவர் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து எப்படி நடத்திட்டு வந்தாருன்றதை அதை அப்படியே ஞாபகப்படுத்துகிறாரு. சொல்லிட்டு 3வது வசனம் பாருங்க. நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். முதல்ல வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். இது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, எகிப்து தேசத்துக்குள்ள போயிட்ட பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் ஒரு புது தலைமுறை. எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போனது, எகிப்திலிருந்து கிளம்பி கானான் தேசத்துக்குள்ள போறாங்க இல்லையா, அந்த போன கூட்டம் பழைய தலைமுறை யாருமே இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. யோசுவா, காலேப் இவங்க தான் அந்த தேசத்துக்குள்ள கால் வைக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் புது ஆளுங்க, புது சந்ததி, புது மக்கள். அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, எப்படியெல்லாம் நான் நடந்து வந்தேன், எப்படி நடத்தினேன்றதை யோசுவா மூலமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாரு, அடுத்த தலைமுறைக்கு சொல்றாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போல இவர்களுக்கு முன்னால் இந்த தலைமுறைக்கு நடந்த காரியங்கள் அப்படி சொல்றாரு. சொல்லும்போது தான் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் அப்படிலாம் நான் நடத்திட்டு வந்தேன், சிவந்த சமுத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். 7 பாருங்க. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அப்பொழுது அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரள செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்திலே அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். இப்போதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க, இதை நம்ம ரொம்ப கவனிக்கல, இப்போ பார்ப்போம் அதை. 8வது வசனம். அதற்கு பின்பு யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். உங்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள், அவர்கள் உங்கள் முகத்திலிருந்து அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயாரின் குமாரனாகிய பீலேயாமை
அழைத்தனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பாருங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லிட்டு வந்து இந்த பீலேயாம் இவனை கூப்பிட்டு, இந்த பாலாக்குன்ற ஒரு ராஜா, பீலேயாம்னு ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு ஆள், அவனை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்கள் பாருங்க அவங்க பெருகி வராங்க, இவர்களை ஏதாவது ஒன்று பண்ண முடியுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. போய் சண்டை போட முடியும், யுத்தம் பண்ண முடியும், அவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும், இந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டான் இந்த ராஜா. இழந்து இவன் என்ன பண்ணுறான், பீலேயாம்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனை கொண்டு சபிக்கும்படி திட்டம் போடுறான். பாருங்க, இது என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அப்படியே முழுசாக இருக்குது. போவோம், என்னாகமம் 22. அதில் இந்த பீலேயாம்ன்ற மனுஷனை பாலாக்குன்ற ராஜா வரவழைத்து பாருங்க அவன் மூலமாய் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி திட்டம் போடுறான். இந்த பாலாக்குன்ற ராஜா ஏன் அதை செய்கிறான்னா, அந்த பீலேயாம்ன்ற மனுஷன் பாருங்க அவனுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன், நல்ல பேர் இருக்குது. எதுலன்னா, இந்த மாதிரி மந்திரவாதம்லாம் செஞ்சு இந்த மாதிரி மக்களை சபிக்கிறதுல இதில் ஒரு ரெப்யூட்டேஷன். ராஜாவே கூப்பிட்டு அனுப்புகிறாரு, ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா அவன் அப்படி சொன்னால் நடக்குது போல், அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அப்போ கர்த்தர் எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களோடு இருந்து பாருங்க எந்த விதமான தீமையோ எந்த விதமான இந்த சாபமோ இது எதுவும் வராதபடிக்கு எப்படி பாதுகாக்கிறாருன்னு இந்த பகுதி சொல்லுது. அதான் சொல்கிறார் யோசுவா, உங்களுக்கு எந்த சாபமும் வராதபடிக்கு ஒரு ராஜா பீலேயாமை கொண்டு வந்து உங்களை சபிக்கும்படி செஞ்சான். ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவனுக்கு செவி கொடுக்க, பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். என்ன பண்ணுறாரு, சபிக்கும்படி ஒரு மனுஷன் வரானா, அவன் வரும்போது அவன் கைக்கும் தப்பு வைக்கிறாரு. பாருங்க, பல நேரத்தில் சாபம் இது ரொம்ப மனிதர்களை போட்டு பயப்படுத்துது இல்லையா, அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது, அது ரொம்ப பயப்படுத்துது. இது என்னங்க, இது போட்டு நம்மளே தான் ஒன்று பண்ணிடும் போல். எதுக்கும் பயப்படாத ஆளுங்க யாராவது சபிச்சுட்டாங்கன்னா உடனே பயந்துருவாங்க. என்னங்க இது போட்டு இப்படி பேசிட்டாங்க, இப்படி சாபம் கொடுத்துட்டாங்க, இது எதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்போ இந்த பகுதி வரும் கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறன்றதை காட்டுது. ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்தில் 1-3 வசனம் வரைக்கும் சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு ஆபிரகாமை சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்றார். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். அவர் சந்ததிக்குன்னு தான் சொன்னார் இல்லையா, வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும் சந்ததி, இது எண்ண முடியாதது போல இருக்கும்னாரு. அந்த முழு சந்ததியும் கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார், 2 காரியம் காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, எப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி எந்த சாபமும் வராதபடி பார்க்குறாரு ஒன்று. 2வது, இந்த பாலாக்குன்ற அந்த ராஜா பீலேயாம்னு ஒரு மனுஷன் அனுப்புகிறான் இல்லையா, அந்த பீலேயாம்ன்ற மனுஷன் எப்படி செயல்படுறான், அவன் மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது. இதனால் வருங்க பல நேரத்தில் மனிதர்கள் நடுவில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா, பொல்லாங்கு தீமை இதெல்லாம் மனிதர்கள் நடுவில் இருந்தால் கூட இது எப்படி நம்மளை அணுகாதுன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். 2 காரியம். ஒன்று, கர்த்தர் எப்படி உண்மை உள்ளவராக இருந்து பாதுகாக்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொன்னதை எப்படி செய்கிறாரு, அது கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா நிறைவேற்றுறாரு, அது செஞ்சு முடிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, பாதுகாப்பு வைக்கிறாரு. ஒன்று. 2வது, மனுஷர்களுடைய தீமை, மனுஷர்களுடைய எண்ணம், யோசனை, இது எல்லாவற்றிலிருந்தும் இந்த சாபம், இந்த மாதிரி மனிதர்களுடைய காரியத்திலிருந்து கர்த்தருடைய கரம் எப்படி பாதுகாத்து நடத்துது. வாக்கில் உண்மையாக இருந்ததுனால, உடன்படிக்கை செஞ்சதுனால செய்கிறாரு. அதே மாதிரி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழல்களை கொண்டு எப்படி சார் பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாராகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியாரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகில் உள்ள பெத்தோருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே
இறங்கி இருக்கிறார்கள். எப்படி கர்த்தருடைய மக்கள் வந்திருக்கிறாங்களாம் பாருங்க. சொன்ன மாதிரி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருப்பாங்கன்னாரு. இப்போ எப்படி வந்திருக்கிறாங்களாம்? ஒரு வனாந்திரத்தில் புல்வெளியில் மாடு வெளியில் மேய்ந்து போடுகிறது போல, ஒரு பெரிய திரள் கூட்டமான மாடு போய் இருக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சு போடுறது போல இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை தாண்டி யோர்தான் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இவருக்கு ஒரே அச்சம், பயம். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த மந்திரவாதி மாதிரி இருக்கிற ஒரு ஆளை, இந்த பீலையாம்ன்ற மனுஷனை போய் அழைத்து கொண்டு வரும்படி அவன் சபிச்சா சபிக்கப்பட முடியும். 6வது வசனத்துல இருக்கு பாருங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள், யாரு சொல்றா? ராஜா. ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். யார் அப்படி பண்ணுவாங்களாம்? இந்த பீலையாம்ன்ற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறான், ஆசீர்வதிக்கப்பட்டுருவானா? சபிச்சாங்கன்னா அவன் சாபம் அப்படியே வந்துருமா. அதனால அது எனக்கு தெரியும். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனக்கூட்டத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். என்ன சொல்றாரு? இந்த கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்தை சமாளித்து ஜெயிக்க முடியாது. அதனால இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீ வந்து சபிச்சன்னா அந்த சாபம் வேலை செஞ்சு, ஒரு வேளை, அதுவும் சந்தேகம் தான் ராஜாக்கு, ஒரு வேளை என்ன பண்ண முடியும், ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு. அதனால கொஞ்சம் வந்து உதவி செய்யுன்னு கூப்பிடுறாரு ராஜா. இந்த பீலையாம்ன்ற மனுஷன் யாருன்னா, இவன் ஒரு புறஜாதி, இஸ்ரவேல் கிடையாது, ஒரு புறஜாதி மனுஷன். ஆனால் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் எந்தெந்த கடவுளுக்கு என்ன வல்லமை இருக்குது, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபஷனாக பண்ணுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வேலை, இது ஒரு தொழில் இல்லையா? அப்போ அதை அப்படி பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியும், எந்த கடவுளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன செய்ய முடியும், இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இது ஒரு தொழிலாயிடுறதுனால, இது ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுது. அப்போ அது தொழிலாயிடுறதுனால இவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ராஜா சொல்லி அனுப்பின உடனே அவர் பதில் சொல்கிறாரு பாருங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலையாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். என்ன பண்ணுறாங்களாம்? மூப்பர்கள் டெலிகேட்ஸ் அனுப்புகிறாரு. போய் ஆளுங்க போய் பணத்தோடு போயிட்டாங்க. எப்பா நீ வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மக்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா, போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும் நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருந்தாருன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உபாகமத்துக்கு போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். உபாகமம் 2, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு, மோவாபை போய் நீ எதுவும் பண்ணாதா, அவங்ககிட்ட இருந்து நான் ஒன்றும் சுதந்திரமாக உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆனால் இந்த ராஜாக்கு இப்போ ஒரே பயம். ராஜாக்கு என்ன பயம்னா, ஐயோ என்ன ஆச்சுது, இப்போ இவங்கள கூட்டம் வந்துட்டாங்களே, இவங்களை ஜெயிக்க முடியாது, இவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, பலம் இல்லை, அதனால் இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்வோன்னு இறங்கி தான் போகிறாரு. அப்போ தான் இந்த பாலாக் அனுப்பின இந்த பிரதானிகள் வந்து பேசினதுக்கப்புறம் பீலையாம் என்ன சொல்கிறாரு பாருங்க, 8வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்பொழுது மோவாபின் பிரபுக்கள் பீலையாமின் இடத்தில் தங்கினார்கள். என்ன நடக்குதுன்னா சொல்லிட்டாரு, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்ய முடியும், ஏன்னா அது கர்த்தருடைய ஜனம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே காத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த பகுதி வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தோணும்னா, நம்ம கூட ஏதாவது இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட போய் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு போய் கேட்கலாம் போல. அப்படிலாம் கேட்க முடியாது, அப்படிலாம் நடக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் போய் கர்த்தர்கிட்ட ஒன்று கேட்டு சொல்ல போகிறது இல்லை, நடக்காது. ஆனால் இது எதை காட்டுதுன்னா பாருங்க, கர்த்தர் பீலையாம்கிட்ட வராராம். கர்த்தர் எந்த விதமான சாபமும் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறாரு இல்லையா? கர்த்தர் வேலி அடைச்சு அவர்களை பாதுகாக்கிறாரு. அன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசி கொண்டிருந்த காலம் அது.
தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நல்வழிப்படுத்தி இவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து பாருங்க, அப்படி ஒரு அமைப்பை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு வெளிப்படலை. அது ஒரு காலம். அது அந்த காலத்தில் கர்த்தர் அப்படி வெளிப்பட்டார், தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசிகள் என்ன வேலை செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக மக்கள் போனால் அதை கண்டிச்சாங்க. இது தப்பு, இதை செய்யக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறாரு. எந்த பகுதி தீர்க்க தரிசன வசனத்தை வாசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது இல்லைன்னா கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி இருக்கும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயா செயல்பட்டாங்க. இவங்க இஸ்ரவேலுக்குள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இவர்கள் கர்த்தருடைய வாயா செயல்பட்டாங்க. இப்போ கர்த்தர் அப்படி இடைப்படுறாரு, அப்படி பேசினாரு, அப்படி நடத்தினாரு, நியாயாதிபதிகள் எழுப்பினாரு, யோசுவா மூலமா பேசுறாரு. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினாதான் கேட்பேன்னா, அதான் பேசி முடிச்சு எல்லாம் கையில் கொடுத்துட்டாரு. அவருடைய வார்த்தைகள் அப்படியே அடிச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அவசியம் இருந்தால் பேசுவார், உணர்த்துவார். இதை தாண்டி தேவைப்பட்டா ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லுவார், உணர்த்துவார், சத்தத்தை மூலமாக உணர்த்துவார், ஆட்கள் மூலமாக வெளிப்படுவார், ஏதாவது ஒன்று நடக்குது. ஆனால் இன்னைக்கு அவர் பேசினாதாங்க அப்படின்னா அப்படி தெரியல. எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க பலர், எனக்கு தெரிஞ்சு கூட. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேறுதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு எதை கவனிக்கணும்னா, இப்படி இதெல்லாம் இருக்கிறதுனால போய் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது எதுக்குங்க? பேசாமல் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்டு எனக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு. நான் வளர்ந்து வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க, யாராவது ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஜோம் பண்ண சொல்லி, ஆண்டவர் இவங்களுக்கு என்ன வச்சுருக்காருன்னு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசனம் வரம்பற்ற ஊழியக்காரராக இருக்கார். இப்போ ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. பாருங்க, தீர்க்க தரிசனம் எனக்கு அப்படி சொல்லி ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், அது நடந்திருக்கலாம். கர்த்தர் அப்படி பேசணுன்னா இடைப்படுறாரு. ஆனால் முதன்மையாக யாரை வைக்கணும்னா கர்த்தரை தான் வைக்கணும். கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்ற பார்வையோடு தான் இந்த பகுதி அணுகணும். அதனால் இது யாரையோ ஒருத்தரை போய் பார்த்து நம்ம சார்பாக கர்த்தர் இடத்துல போய் பேசுறதுக்கு பிரதிநிதித்துவத்துக்காக இந்த பகுதி எடுத்துக்கூடாது. என்னங்க இது? யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்ககிட்ட நமக்காக அவங்க பேசி நமக்காக அவங்க ஏதாவது ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு நடக்கிறது இல்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த நாமம் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானதாக இருக்கு. நம்ம பேசினாலே, நம்ம ஜெபிச்சாலே இயேசுவின் நாமத்தினால அவர் கேட்குறாரு. அதுதான் கிறிஸ்தவ உபதேசம். இன்னைக்கு இதில் தான் நிலையா இருக்கணும். இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணாலே கேட்குறாரு. அந்த மன தைரியம் தான் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கணும். கான்ஃபிடென்ஸு. ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணால் கேட்குறாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, என் மேலே கரிசனையாக இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபம் பண்ணால் என் ஜெபம் கேட்கப்படுன்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்க அப்படி வாழணும். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் போது இவங்க போய் இஸ்ரவேல் மக்கள் போய் இந்த மந்திரவாதி கிட்ட போய் பேசலை, அது சூத் செய்யறாங்களே அந்த மந்திரவாதி இவர்கிட்ட போய் இஸ்ரவேல் மக்கள் பேசலை. இஸ்ரவேல் மக்கள் போய் என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு கேட்கறதுக்கு போல கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிற வேலை இது. பாலாக்கு மோவாப் தேசத்தில் இருக்காரு பாருங்க, அவங்களுக்கு உண்டான வேலை இது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வேற மற்ற தேசத்துக்காரங்களோட, மற்ற ஜாதிகளோட, புற ஜாதிகள்னு சொல்றாங்க இல்லையா, மற்ற தேசத்துக்காரங்களோட போய் கலக்காதன்றாரு. ஏன்னா இது இது இஸ்ரவேல் முறை இல்லை, இஸ்ரவேலின் கடவுள் சொன்னின முறை இல்லை. இப்படி எங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை விடுவிப்பேன்றாரு. எரேமியால சொல்லும்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்றாரு. அவரை நோக்கி நம்மளை கூப்பிட சொல்றாரு. இப்படி யாருக்கிட்டையும் போய் பைபாஸ் பண்ணி இப்படி யாருக்கிட்டையாவது போய் பேசி அவங்க ஏதாவது நம்ம கேட்டு சொல்லுவாங்க. இது கிறிஸ்தவ பழக்கமே இல்லை, இது கிறிஸ்தவ முறையும் இல்லை. அப்போ எது கிறிஸ்தவ முறைன்னா, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. அவர் இறங்கி வராரு, நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா நமக்கு விசாலம் உண்டாக்குகிறார். நமக்கு நோக்கி கூப்பிடும்போது நம்ம அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் தான் ஆண்டவருடைய செயல். அப்படிதான் நாம் இருக்கணும், அப்படிதான் செயல்படணும். அப்ப இந்த பகுதியில் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்றேன்றாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அங்கேயே தங்கினோடனே பீலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி, 9வது வசனம் பார்ப்போம் பாருங்க. தேவன் பீலேயாமினிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பாருங்க, தேவன் தான் வராரு. இவர் ஏதோ மந்திரம் பண்ணி அப்படியே மேஜிக்லாம் பண்ணி ஆண்டவரை வர வச்சுட்டாருங்க. அப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா படங்கள்லாம் பாருங்க.
ஏதாவது இப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி ஏதோ பண்ணுறாங்க, பண்ணோடனே அவர் வந்துடுறாரு. அப்படி இங்கே வராது, அப்படி வர வைக்க முடியாது. பீலேயாம் கிட்ட தான் தேவன் வராரு. ஏன்னா இஸ்ரவேலுக்கு சம்பந்தமான நிகழ்ச்சி இங்கே ஏதோ போய்கிட்டு இருக்கு. அவனும் என்ன சொல்கிறான், நான் கர்த்தரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியுது பீலேயாமுக்கும், இது நம்மளா செஞ்சால் நம்ம ரெப்யூட்டேஷன் கெட்டுரும். நம்மளா போய் செஞ்சால் என்ன ஆகும், பேரு கெட்டு போகும். போய் ராஜா பிஸ்னஸ், இது ராஜாவோட விவகாரம், ராஜா ஆள் அனுப்பியிருக்காரு. போய் சபிக்க முடியலன்னா ரெப்யூட்டேஷன் கெட்டுரும், பேரு கெட்டுரும். கொஞ்சம் செய்கிற வேலையில் கூட கொஞ்சம் நல்லவர் போல, செய்கிறது மோசமான வேலையாக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு எத்திக்ஸு, அதில் கொஞ்சம் நல்லது இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறாரு வியாபாரத்தை. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தரை நான் கேட்டு சொல்கிறேன்றது போல் சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்கிறேன்றாரு. கர்த்தர் இடைப்படுறாரு. கர்த்தர் ஏன் வந்து இடைப்படுறாருன்னா, இஸ்ரவேலினுடைய விவகாரம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான வியாபாரம் அங்கே போயிட்டு இருக்குது. அங்கே அவங்களுடைய விவகாரம் பேசப்படுது. அதனால கர்த்தர் வந்துடுறாரு. பாருங்க, நீங்கள் நம்ம கண்களுக்கு தெரியாமல், நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய திராணிக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நமக்கு விரோதமாக எதுவும் பேசப்பட்டா கூட கர்த்தர் அங்கே இருப்பார். கவனிக்கிறீங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம தான் நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லை, யாராவது விரோதமாக ஏதாவது நடக்குதுன்னா கூட, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது நடக்குது பேசுதுன்னா கூட கர்த்தருடைய ஜனம் இல்லையா, நாம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் அங்கே ஆஜராயிடுறாரு. நம்ம ஆஜராகிறதுக்கு முன்னால் கர்த்தரே அங்கே இருக்கிறாரு. அப்படிதான் இங்கே கர்த்தர் பீலேயாமுக்கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன போயிட்டு இருக்குன்னு. அவர் நல்லா தெரியும். ஆனால் பீலேயாம் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னு. அதை சொன்ன உடனே கர்த்தர் பதில் சொல்கிறாரு பாருங்க. பூமியின் விசாலத்தை 11 வாசிக்கிறேன். மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். ராஜா அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னு கர்த்தர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பா உன் பிஸ்னஸ் அது இல்லை, அங்கே போய் நீ அவர்களை போக வேண்டாம், அவர்களை நீ சபிக்க வேண்டாம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, இவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உடனே காலையில் பீலேயாம் எழுந்து சொல்றாரு, பாலாக்கின் பிரபுகளை நோக்கி கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால நான் வர முடியாது, நீங்க போங்கன்னு அனுப்பிடுறாரு. கர்த்தர் எனக்கு அங்கே வருகிறதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு பீலேயாம் அந்த பாலாக்கு அனுப்பின ஆட்களுக்கு சொல்லி அனுப்பிடுறாரு. பாருங்க, இதில் எது ரொம்ப முக்கியம்னா, கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய ஜனங்களுக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி இந்த ராஜா ஆள் அனுப்பி நம்மளை சபிச்சு ஏதோ ஒன்று பண்ணி சண்டை போடுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் தெரியாத போது கர்த்தர் அந்த இடத்துல இவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு பாருங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியும், கர்த்தர் என்ன வாக்கு சொன்னார், நீ போய் மோவாபை போய் தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன எதிர்பார்ப்போட இருப்பாங்க, மோவாபை போய் நம்ம தொந்தரவு பண்ண வேணான்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோவாபின் ராஜா என்ன நினைக்கிறாரு, இல்லை இவங்க பெரிய கூட்டமாக வந்துட்டாங்க, மாடு புல்லை மேய்கிறது போல மேய்ஞ்சிருவாங்க போல, நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு. இங்கே பூமியே தெரியாத மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு அவர் பயப்படுறாரு. பயந்து அவர் விரோதமாய் செயல்படும் போதும் பாருங்க, இஸ்ரவேலர்கள் நல்லதுதான் நினைச்சு கூட இருந்திருக்கலாம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செய்யணும்னு அவங்க போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இவர்கள் தொந்தரவு பண்ணாமலே இவர்களுக்கு தொந்தரவு வரும்போதும் பாருங்க, கர்த்தர் அந்த தொந்தரவெல்லாம் வராதபடிக்கு பாதுகாக்கிறாரு பாருங்க. எதோ ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும்னா, எந்த தீமையோ எந்த சாபமோ கர்த்தரை நம்புகிறவர்களை தொடாது. வசனம் சொல்றது இல்லையா, நீங்கள் உங்களை சொல்றாரு ஆபிரகாமுக்கு சொன்னது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அழகா சொல்றாரு, நான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களை போய் நீ சபிக்க வேணாம்ப்பா. பாருங்க, போய் அவன் சபிச்சாலும் அங்கே ஒன்றும் நடக்க போறது இல்லை. பீலேயாம் போய் சபிச்சிட்டாருன்னா உடனே சாபம் வந்துட போதா, வராது, அது வராது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரேப்பா நீ போக வேணான்றாரு. ஆனால் பாருங்க, இந்த பீலேயாம் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்ப்போம். அதுதான் ரெண்டாவது. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஆனால் மனுஷர்களுடைய குணம் எப்படி மாறுது இல்லையா பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால மனுஷர்களே ரொம்ப மோசமானவங்க நினச்சக்கூடாது. மனுஷர்கள் ஒரு சில நேரத்தில் குணம் இப்படி தான் மாறதான் செய்யுது. ஆனால் அதற்கு நடுவிலும் கூட நம்ம கவனம் கர்த்தருக்கு மேலே இருக்கணும். இயேசு சொல்றது போல, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி.
ஏங்க அவங்க மோசமாக அப்படி பண்ணிட்டாங்க, அதனால் நான் நேசிக்க மாட்டேன், அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு? வினா உள்ளவர்களாக இருக்கணும், கபடு இல்லாதவர்களாகவும் இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கணும், கபடு இல்லாதவர்களாகவும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வெறுக்கணும்னு சொல்லவே இல்லை எங்கேயும் இயேசு. யாராவது கூட இருக்கவங்கள வெறுத்துருன்னு சொல்கிறாரா? அப்படி அவர் சொல்கிறதே இல்லை. கூட இருக்கவங்கள மோசமாக நினைக்க சொல்கிறாரா? அப்படி சொல்கிறது இல்லை. அவர்களை அன்பு காட்டுன்றாரு. ஆனால் நிதர்சனம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி மனிதர்கள் செயல்படுறாங்க. இந்த பீலேயாம் அதற்கு சிறந்த உதாரணம் பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரு? இந்த பீலேயாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவனை அனுப்புனதுக்கப்புறம் திரும்ப மோவாபினுடைய பிரபுக்கள் இன்னும் அதிக பணத்தோடு, 14வது வசனம் பாருங்கள், அப்படியே மோவாபியனுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கின் இடத்தில் போய் பீலேயாம் எங்களோட வர மாட்டோம் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாமின் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவோம், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியையும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. வாசிக்கிறப்பயே எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஆளுன்னு தோணுது. ஒரு புறஜாதியாக இருந்தால் கூட எவ்வளவு தெய்வீகமான ஆளாக இருக்காரு, கர்த்தரை எவ்வளோ நேசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் கூட இப்படியெல்லாம் நேசிக்க மாட்டாங்க போல, அவங்களுக்கு எவ்வளோ பண்ணுறாரு ஆண்டவர். அப்படி பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு. ரொம்ப சொல்கிறாரு பாருங்க, வீடு நிறையா வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதை கேட்குறப்பே ரொம்ப பயங்கரமாக ஜோராக இருக்கு. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம், ஆகிலும் 19வது வசனம், கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படி நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள். முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லி அனுப்பியிருக்கணும்? கர்த்தர் சொல்லிட்டாருப்பா ஆல்ரெடி, இதுக்கு மேலே அங்கே அடுத்த கிளைம் இல்லை, மறுபடியும் போய் பேச வேண்டியதில்லை, புறப்பட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கணும். ஆனால் இப்போ இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, வீடு நிறையா, ஆமாம் வீடு நிறையா வெள்ளி, வீடு நிறையா பொண்ணு, இதெல்லாம் கொடுத்தா கூட, ஏன்னா நிறையா கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, சபிச்சுட்டா சண்டை மூட்டி அவங்க ஜெயிச்சுட்டா போதும், அதுதான் அவங்களோட எண்ணம் மோவாபுக்கு. அதனால் இப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. தேசமே பெரிய கிரைசிஸில் இருக்கிறது போல் அவங்க உணர்றாங்க, நாடே பெரிய பிரச்சனையில் இருக்கிறது போல் உணர்றாங்க. அதனால் என்ன கேட்டாலும் இப்போ கொடுப்பாங்க அவங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் எதுவும் செய்ய முடியாது, ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் தங்கிடுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேட்போன்றான். பாருங்க, இது எதை காட்டுதுன்னா, வாயின் வார்த்தையினால பாருங்க கர்த்தரை பற்றிய வார்த்தை இருக்குது, ஆனால் உள்ளம் எப்படி இருக்குதுன்னா பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, ஆகிலும் நீங்கள் கொஞ்சம் ராத்திரி தங்கிடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வாயில் என்ன வருது, அழகாக சொல்கிறாரு பாருங்க, பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது, கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது அப்படின்னு வாயில் வருது. ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது பரவாயில்ல, இது கொஞ்சம் கர்த்தர்கிட்ட கேட்டு ஏதாவது பைபாஸ் பண்ணி ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலான்னு. பாருங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 18வது வசனம், பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக 19, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவில் தேவன் பீலேயாமின் இடத்தில் வந்து, அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கெட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கேட்கலாம், என்னங்க கர்த்தர் தானே போக சொன்னார், அப்புறம் புறப்பட்டு போகும்போது ஏங்க கோபம் வந்துச்சு? அவர் தான் முதல்ல போவேனான்ட்டார், திரும்பவும் வந்து இடம் கொடுத்தோன்னே சொல்லிட்டாரு, ஆனால் போப்பான்னு இஷ்டத்துக்கு பண்ணுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல, அதான் போன்ட்டார். இவன் புறப்பட்டோன்னே கோவம் வந்துருச்சு அவருக்கு. கோவம் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, கழுதைக்கு முன்னால்
கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதரானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். பாருங்க, கர்த்தருடைய தூதன் போய் நிற்கிறாரு, டிஸ்டர்ப் பண்றாரு, போகாத மாதிரி நிற்கும் போது கழுதை போய் அதை போகாமல் போய் நிற்குது. அப்போ தேவதூதன் அடிக்கிறாராம். தேவதூதன் வந்து நிற்கிறதுனால இவன் அடிக்கிறான் கழுதையை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாமல் இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தாடையிலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கர்த்தர் கழுதை வாயை கூட திறந்துடுவார். கர்த்தர் நினைச்சாருன்னா கழுதையை கூட பேச வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? கழுதை என்ன சொல்லுது பாருங்க. அது பீலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீர் என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். இப்போ ஆளு இதாயிட்டாரு. அவருக்கு ஒரு இது வந்து பார்வை திறந்துச்சுன்னா ரியலைஸ் பண்றாரு. இது வரைக்கும் இப்போ ரியலைஸ் பண்ணல. கர்த்தர் சொன்னாருன்னு வேகமாக கிளம்பி போறாரு. கர்த்தர் சொன்னாருன்னு போல எதுக்கு போறாரு? பணம் நிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வீடு நிறைய பணம் கொடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் வரமாட்டேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது தலையில ஏறிட்டதுனால தான் நேராக வேகமாக கிளம்புனார். கர்த்தர் சொன்னாருன்னு கிளம்பல. கர்த்தர் சொன்னாருன்னு கிளம்புனா அவர் ஏன் தடுக்க போறாரு? பணம் தலைக்கு ஏறிடுச்சு, அதனால வேகமாக கிளம்புனாரு. கர்த்தர் தேவ தூதன் நிற்கிறது ஒன்றும் இவருக்கு எல்லாம் தெரியாதது போல கழுதை தெரியுது, அது தடுக்குது. அப்போ கூட இவருக்கு விளங்கலை. ஆனால் கர்த்தர் கண்ணை திறந்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராளியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைத்திருப்பேன். என்ன சொல்றாரு? அப்பா, கழுதையை உயிரோட வச்சிருப்பேன், நீ மரிச்சு போயிருப்ப. கழுதை மட்டும் நிக்கலன்னா, கழுதை மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னா நீ மரிச்சிருப்ப, நீ செத்துருப்ப. ஆனா கழுதை தான் உன்னை காப்பாத்துச்சுன்ற சொன்ன உடனே அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்ப போய் விடுகிறேன் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் பீலேயாமை நோக்கி, அந்த மனுஷரோட கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பீலேயாம் பாலாக்கின் புத்திரரோட கூட போனான். என்னவா, கர்த்தர் அவனை போக சொல்லலை, ஆனா கர்த்தர் போக சொல்லாம அவர் கிளம்பி போறாரு. கர்த்தர் தடுக்கிறாரு. இவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, மனசு ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் பல நேரத்தில் பாருங்க, நம்ம ஊரில் கலாச்சாரம் என்ன, சாப்பாடு கொண்டு வந்தால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், போதுங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு வச்சுருவாங்க, சாப்பிட்டு 2வது பரிமாறணும். நம்ம ஊர் கலாச்சாரம் என்னென்னா, அது வேணுங்கன்னு கேட்டு வாங்கினா நம்ம ஊரில் அது ரெஸ்பெக்ட் இல்லை, நம்ம ஊரில் அதுக்கு மரியாதை இல்லை. நம்ம போதும் போதும்னு சொல்லணும், அவங்க வேணும் வேணும்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம ஊரில் மரியாதை. நீங்கள் போதும்னுவீங்க, அவங்க வேணும்னுவாங்க. நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் வேண்டான்னா வேண்டான்னு அர்த்தம். பழகாத வரைக்கும் என்ன அர்த்தம்னா, கலாச்சாரம் என்ன, வேணான்னு சொல்லக்கூடாது. இப்போ இது வேணான்னு தான் சொல்லணும், ஆனால் அவங்க கொடுக்கணும். நம்மளும் அப்படி வேணாம் வேணான்னு நம்ம அப்போ தான் கொண்டு வந்து அவங்க, அதான் கலாச்சாரம். அப்போ அது எப்படி இருக்குது, கலாச்சாரத்தில் என்ன உள்ளே இருக்குது? வேணான்னு அதை சொல்லிட முடியும், வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும். நம்ம ஊரில் தான் இப்படி. மற்ற வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகள்லாம் வேண்டான்னா மூடிட்டு போயிடுவாங்க. எப்போ வேணான்ட்டாரு, வேணும்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வெளிநாட்டில் அப்படி கலாச்சாரம் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டு. வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அப்போ அங்கே என்னென்னா மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை சொல்கிறாங்க, சாப்பாட்லேயும் அது பிரதிபலிக்குது. நம்ம ஊரில் கதை என்னென்னா, வேண்டான்னாலும் வேணும்னு அர்த்தம்,
இது இதை புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் இது எப்படின்னா, இந்த பீலேயாம்ன்ற மனுஷன் பணம் வேண்டான்னு சொல்கிறாரா வேணும்னு சொல்கிறாரா? கர்த்தர் கூடாதுன்னு சொன்னார், அப்போ ஏன் இங்கே தங்க வைக்கிறாரு? கர்த்தர் எதிராக வந்தது கூட தெரியாமல் வேகமாக போகிறாரு. கர்த்தர் வந்து நின்னதுக்கப்புறம் நான் திரும்ப போயிடுறேன்றாரு. இதை தானே அப்பவுமே சொன்னார் அவர் பாருங்க. ஆனால் இதெல்லாம் உணராதபடிக்கு இது எப்படி இருக்குதுன்னா, இருதயம் ரெண்டு பக்கம் அப்படியே யோசிக்குது, மாறி மாறி. டுயலிசம்னா ரெட்டைத்தன்மை, குட் அண்ட் ஈவல்னுவாங்க. நல்லாவும் இருப்பாங்க, திடீர்னு கெட்ட ஆளாயிருவாங்க. எப்போ நல்லா இருக்கிறாங்க, எப்போ கெட்ட ஆளாவாங்க. இன்றைக்கெலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நல்ல ஆளுங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. லெஸ்ஸர் ஈவல்னா கொஞ்சம் தீமை பண்ணுறவங்க யார், அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லெஸ்ஸர் ஈவல். இப்போ யாரையாவது தேர்ந்தெடுக்கணும்னா யார் நல்ல ஆள்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எதில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும்னா தேர்ந்தெடுக்கணும்னா பாருங்கள், ரொம்ப நல்ல ஆள் யாருங்க அவங்ககிட்ட கொடுப்போம்னா இன்றைக்கி தேர்னா கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லெஸ்ஸர் ஈவல், யார் கம்மியாக தீமை செய்வாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப தீமை செய்கிறவங்ககிட்ட கொடுத்து அவங்க அக்கிரமம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு, கொஞ்சம் தீமை பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது தப்பிச்சு பிழைக்கும்ன்றாங்க. வாங்க, அப்போ மனுஷர்களுடைய சிந்தனையிலே அப்படி ஆயிடுச்சு. ரெட்டைத்தன்மை, மனசுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று, உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது ஆனால் வாய் ஒன்று பேசுது. ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு பாருங்க, அவர் வாயை பார்த்துக்கிட்டே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு என்ன அப்படியே கவனிச்சுக்கிட்டு என்னுடைய வாயை பார்த்துக்கிட்டு இல்லை. அவர் எதை பார்க்குறாருன்னா, என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவர் சொல்கிறாரு, பீலேயாம் இப்படி எதிராக வர முடியாத அளவுக்கு நான் அவனை நிறுத்தி, அவன் சபிக்கும்படி வந்த போது அவனை நான் நிறுத்தினேன்றார். யோசுவா 24வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினால் அவனை அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இரட்டை தன்மையோட மனிதர்கள் சுற்றி இருந்தா கூட கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு சூழ பாளையம் இறங்குறார். நம்மளை சுற்றி கர்த்தருடைய பாளையம் இருக்கிறது. கர்த்தருடைய பாளையம்னா அவருடைய கேம்ப் இருக்கு. அவர் நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறாரு. இரட்டை தன்மையோடு இருக்கிறாங்க. எப்போ நல்லா இருப்பாங்க, எப்போ நல்லா இருக்க மாட்டாங்க தெரியலைங்க. கவலையே பட வேணாம், கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் அவங்க கூட இருந்து என்ன செய்யணுமோ அதை அவர் செய்கிறாரு. எதை நமக்கு தீமை வராதபடி பாதுகாக்கணுமோ அதை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அதை தான் இந்த பகுதி கற்றுக் கொடுக்குறது. அதுதான் யோசுவா ஞாபகப்படுத்துறாரு. இப்படி பீலேயாம் வந்தாரு, ஆனால் இந்த பீலேயாம் வந்து கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கர்த்தர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறாரு. சபிக்க கூடாதபடிக்கு அதை பாருங்க ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. இன்னும் அதை அடுத்த வாரம் கொஞ்சம் தொடருவோம். இன்னும் 23வது அதிகாரத்தில் என்ன ஆகமத்தில் திரும்ப திரும்ப சபிக்கிறதுக்கு பாருங்க ட்ரை பண்ணி இந்த பீலேயாம் கொண்டு போறாரு. பாலாக்கு கொண்டு போய் சபிக்க முடியாதது போல ஆகுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்த வாரம் அதை பார்ப்போம். எப்படி கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் என்கிறது இந்த பகுதி காட்டுது. அப்போ எந்த தீமையோ, எந்த சாபமோ, எந்த மனிதனுடைய இரட்டைத்தன்மையோ நம்மை அணுகாது. சொல்லுங்களேன், நம்மை அணுகாது. கர்த்தர் அப்படிதான் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். இப்படியெல்லாம் நான் பாதுகாத்ததுனால என்னை பின்பற்றுன்றாரு, என்னை ஜாக்கிரதையாரு, என்னை ஃபாலோ பண்ண, என்னை சேவி, என் மேல கவனம் உள்ளவனாரு, செயல்களினாலே என்னை ஆராதின்றாரு. செயல்கள் ரொம்ப முக்கியன்றாரு. ஏன் இப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்திருக்கேன், உன் கண்ணுக்கே தெரியாது. போய் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி பாலாக் ராஜா யோசிக்கிறாரு, இப்படி பீலேயாம் புறப்பட்டு வராரு. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் இவர்களை அவங்களுக்கு தெரியாத துன்பங்கள்ல இருந்தும் பாதுகாத்தார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கும், உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு யோசனைக்கு அப்பாற்பட்ட தீமைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதன் நடுவில் இருந்தும் கர்த்தர் பாதுகாப்பார். நமக்கு நடக்குதா, நமக்கு விரோதமா அப்படி போகுதா அப்படின்னு உங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட, இப்படியெல்லாம் நடக்க முடியுமான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட, அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அங்க இருப்பார். அவர் அங்க பாளையம் இறங்கிறார், அங்க கேம்ப் பண்ணிடுறார். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 91:7, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்வளவு பெரிய இராணுவம் வந்தாலும் சரி, பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும், இன்னும் என்ன தீமை வந்தாலும், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய்,
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை எந்த தீமையும் சூழ்ந்து கொள்ளாது. பாருங்க, இன்னொரு பகுதி வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவங்களை விட நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர். அவர் எல்லா தீமையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து நடத்தினது போல நம்மையும் எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிப்பார். எந்த சாபமோ, எந்த மோசமோ, எந்த போராட்டமோ, எந்த இரட்டைத்தன்மையோ எதுவும் அணுகாது. அதான் சொல்றாங்க இல்லையா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நிச்சயத்தோடு இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. வீட்டில் எந்த மாதிரி தீமை இருந்தாலும், எந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாலும், இது அப்படி பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி போட்டுருவாங்க, சாபம் போட்டுருவாங்க, பலிக்காது. இயேசுவின் நாமத்தினால எந்த தீமையும் எந்த சாபமும் பலிக்காது. அதான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவரை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படி பாளையம் இறங்கி எப்படி பாதுகாக்கிறார்ன்றது தான் அந்த பாலாக்கு பீலையாம் கதை. அவர்களுக்கு தெரியாத இடத்திலேயும் இஸ்ரவேலர்களுக்கு எங்க தீமை நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலைன்னா கூட கர்த்தர் அங்க போயிடுறாரு. உங்களுக்கு எங்க தீமை நடந்துட்டு இருக்குது, எந்த மாதிரி மோசங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதுன்றத நீங்க அறியலைனா கூட கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்றாரு. அதான் சொல்றாரு இல்லையா, வசனம் இருக்கு இல்லையா, நான் அவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட அவர் நம்ம மேல அப்படியே வாட்ச்ஃபுல்லா இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம மேல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விசுவாசம் தான் பாருங்க நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் பலப்படவும், கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நம் வாழ்விலும் நிறைவேறவும் பண்ணுது. பாருங்க, கர்த்தரை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் நம் வாழ்க்கையில் நடக்குது. எந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையின் மூலமாய், நமது செயல்களின் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிறது தான் சரியான ஆராதனை. அப்படி ஆராதிக்கிறது தான் வாழ்க்கையில முழுமையாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது. சபையில கூடி வரோம், ஆராதிக்கிறோம். பாருங்க, இது ஒரு நம்ம கூடி வரும்போது கர்த்தரை துதிக்கிறோம், பிரைஸ் பண்றோம், கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஆனா இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு இது உதவி செய்யணும். பாருங்க, அப்படி ஒரு இடம் தான் இது. அதனாலதான் சபையில பிரசங்கம் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து எதுக்கு பிரசங்கத்துக்கு நேரம் இருக்கு, ஏன்னா இது வாழ்க்கை முறையாய் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறுகிறதற்கு இந்த நேரம் உதவி செய்யுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இங்கே வந்து கேட்கிறோம், பாடுறோம். பாட்டை பாடும்போதே உணர்வு பூர்வமாய் பாடணும். பாருங்க, வசனம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடுறோம், இன்னைக்கு கூட பாடணும், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் போதே அவர் நல்லவர்ன்றது அப்படியே உணரணும். யெகோவா ஈரே இம்மட்டும் நடத்தினார்னு சொன்னா கடந்து வந்த பாதையை நினைக்கிறேன்னு பாடினா அதை அப்படியே நினைச்சு பார்க்கணும். எப்பா கடந்து வந்ததெல்லாம் நடத்தினாரு. அப்ப பாட்டு பாடும்போது ஏதோ வரி இங்க இருக்கு, அதை அப்படியே பாடுவோம்ல, ஏதோ அப்படியே லைன் இருக்குங்க, ராகம் பெசராம அதை அப்படியே சரியா பாடணும். இல்லை, ராகத்தை தாண்டி எது முக்கியம்னா பாட்டினுடைய வரி உள்ளத்தை தொடரணும், நம்ம அதோட உணரணும். பாருங்க, அதுக்கு தான் சபையில பாடல். எதுக்கு பாட்டு பாடுறோம்? இதெல்லாம் கர்த்தரை நாம் முழுமையாய் நம் வாழ்க்கையில ஆராதிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்மளை உத்வேகப்படுத்துது. இந்த வரிகள்லாம் நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்துது, இன்னும் விசுவாசத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள போறதுக்கு நமக்கு அது வழி செய்யுது. அதுக்கு தான் பாட்டு. பாட்டை எவ்வளோ நல்லா பாடுறோம் அப்படி இல்லை, நல்லா பாடலைன்னா கூட வரியை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு பாடவே தெரியாதுங்க. அதாங்க ஒரு சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, பாட்டை பாட சொன்னால் நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க பாட்டை படிக்கிறேன். பாட்டை படித்தாலும் சரி, பாட்டை பாடினாலும் சரி அப்படிங்கிற பாட்டு பாடுறதே படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. படிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அது படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. ஆனால் பாட்டுன்னு வந்துருச்சுன்னா அதனுடைய வார்த்தைகள் உள்ள போனோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. அப்போ இது வாழ்க்கையில் கிரியை செய்யணும். செஞ்சுதான் கர்த்தருடைய பாருங்க செயல்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது நாமும் நமது செயல்களால் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்மளுடைய நல்ல காரியங்களால், நல்ல கிரியைகளால், நம்மளுடைய வேலையில், கர்த்தர் கொடுத்துருக்கிற வீட்டில், தொழிலில், எல்லா இடத்துலையும், வியாபாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நமது செயலில் வெளிப்படணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றபடி நடக்கிறது. அப்படி நடந்தால் தானாகவே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை உண்டாகுது. அப்படி உண்டாகும் போது
கர்த்தருடைய வெற்றி நிச்சயமாய் வந்து சேரும். பாருங்க, என் ஆசை என்னன்னா அந்த யோசுவா முடிக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய பாருங்க ஒரு கரத்திலிருந்து வரக்கூடிய வெற்றியை எப்படி சுதந்திரித்து கொள்ளுகிறதுன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றி வந்துடணும் ஒன்று, இன்னொன்று அதை புரிஞ்சுக்கணும். எப்படி வேலை செய்யுது, கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறாரு, கர்த்தர் எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார், எப்படி தப்பு வைக்கிறார், எப்படி நடத்துறாரு, எப்படி முன்னேறும்படி பண்றாரு, எப்படி ஜெபிக்கும்படி பண்றாரு, எப்படி நம்மை ஜபாவினால் மூடி அவருடைய சித்தத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு, இதெல்லாம் நம்ம மனதார புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் தானா கூட அது வந்துகிட்டே இருக்கும், அது கூட கொடுக்கப்படும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட காரியங்களுக்கு எதிர்நோக்குவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மத்தியிலிருந்து நம்மை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுவதாக. ஆமென்.